துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்ப இந்த கூட்டத்துல 2 கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. துன்மார்க்க கூட்டமும் இருக்கு, நீதிமான் கூட்டமும் இருக்கு. அல்லேலூயா. நீதிமான் கூட்டம் எப்பொழுதும் துன்மார்க்கமான காரியத்தை வெறுக்கும், துன்மார்க்கமான பாவ காரியங்களை வெறுக்கும். நீதிமானுடைய கூட்டம் நீதிமானாக இருக்கிற கர்த்தருக்கு பிரியமாய் செய்யும். அல்லேலூயா. இந்த நீதிமானுடைய குவாலிட்டி, அவனுடைய உயர்வுடைய அஸ்திவாரம் என்னன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானம் பண்ணணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும், இரவும் பகலும் தேவ சமூகத்துல நிற்கணும். நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் வந்தால் மாத்திரம் கர்த்தரை தேடக்கூடாது. நான் சொல்றேன், ஆசீர்வாதம் இல்லைன்னாலும் ஆசீர்வாதமே இல்லை, கஷ்டத்தின் மேல கஷ்டம், வேதனை மேல வேதனை, பிரச்சனை மேல பிரச்சனை, இந்த பிரச்சனை போராட்டத்தின் நடுவுல நான் ஆராதிக்கிற தேவனை விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை நாம சொல்லுறீங்க? எத்தனை பேர் இந்த வசனம் எல்லாம் புரியுது உங்களுக்கு? நீதிமான் கர்த்தர் விரும்புகிறதை செய்வான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் விரும்புகிறதை செய்யும். ஆமென். செய்யறதெல்லாம் ஈஸி மெத்தேடு, சிம்பிள் மெத்தேடு. ஆமென். ஒரு பெரிய மலையெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டாம். உன் பிரச்சனைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்தா போதும். உன் கஷ்டத்துக்கு வேத வசனத்தை வாசித்தா போதும். உன் கஷ்டத்துக்கு சபையை தேடி வந்தால் போதும். கஷ்டத்துக்கு சபையை தேடி வேத வசனத்தை படி, ஜெபம் பண்ணு, கர்த்தரை நம்பி விசுவாசி, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவான்.